مر أهلك بالصلاة واصطبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والعاقبة للتقوى. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நாம் தினந்தோறும் ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்கி வர்றோம். அதுல திருமகனின் தோற்றுவாயாக அமைந்திருக்கக்கூடிய அல்ஹம்து சூராவின் விளக்கத்தை பார்த்து வரோம்ல. அதுல இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற சொற்றொடரின் விளக்கமா, அல்லாஹ் இந்த உலகத்துல இருக்க எந்த மனிதராக இருந்தாலும் அடிமை எஜமான் என்ற தளத்திலிருந்து விடுதலை அளிக்க வேண்டும் சொல்லியிருக்கோம். அதுல போதுமான சான்றுகளை வைத்து நபிமார்களின் வாழ்க்கை வரலாறை நம்ம நிறுவியிருக்கோம்ல. அதுக்கு அடுத்தபடியா என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு இந்த பொதுவா இந்த உலகத்தை நம்ம பார்க்கிறோம்ல, அதாவது இந்த கடவுள் மறுப்பு கொள்கைக்கு போறாங்கல்ல, அவங்க எடுத்து வைக்கிற பிரதான வாதங்கள்ல ஒன்று என்னன்னா, கடவுளின் பெயரால் ஏற்படும் சுரண்டல்கள்ல மனிதன் பார்க்கறான். இப்ப ஒரு எந்த ஒரு வழிபாட்டு தலங்களா இருக்கட்டும், அங்க போய் கடவுளுக்கும் மனிதனுக்கும் புரோகிதம் இருக்குன்னு சொல்றான். நீ என்கிட்ட சொல்லு, நான் தான் கடவுள்கிட்ட சொல்லுவேன், கடவுள் என்று அதுக்கு தான் நியமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றான். அதுல அதுல பொருளாதாரத்தை பண்றா, பொருளாதாரத்தை கடவுளுக்கு செலவழிக்குவதில்லை, அவரே வச்சுக்கிறார். அது போக அவர் கடவுளின் பெயர் படைக்கிறாங்கல்ல, உணவு பதார்த்தங்களை படைக்கிறாங்க, படைத்து கடவுளா சாப்பிட்றாரு? இல்லப்பா, கடவுள் சாப்பிடல, மாறாக அந்த ஏற்பாட்டாளர்கள் தான் அதை உண்டு விடுகிறார்கள். இதை பார்த்து தான் மனிதன் என்ன செய்யறான்னா, கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுளே இல்லை என்ற முடிவுக்கு வர்றான். ஆனா இஸ்லாமிய கொள்கை பிரகாரம் அப்படி இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் எந்த ஒரு செயலா இருந்தாலும் மனிதனுக்கு அதை பயனுள்ளதா ஆக்குறது. உதாரணத்துக்கு சொல்ல போனா, இஸ்லாத்துல 5 மாபெரும் கடமைகள்ல ஒன்றுதான் ஜக்காத். ஜக்காத் இறுதியா வர்ற ஜக்காத். நபிய ஒரு மனிதன் தன் வாழ்நாள்ல சம்பாதிக்கும் சம்பாத்தியத்துல 40 பங்கு கண்டிப்பா தேவை உடல்களுக்கு போய் கேட்டு சொல்லணும்னு சொல்லியதை உள்ள, தன்னை புரோகிதர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லலை. அப்ப இதுல இருந்து என்ன செய்யுதுன்னா, நம்ம இஸ்லாத்துல புரோகிதம் இல்லை, புரோகிதத்திற்கு அடியோட வழி அதை வாசலை அடைக்கிறது. அது போக இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஜுபுஹு வல்லாஹிபத்தில் பித்தக்வா. முகமதே, நான் உன்னிடத்துல சாப்பாடு கேட்கல, மாறா நான் தான் சாப்பாடு தர்றேன். பாருங்க எவ்வளவு அர்த்தம் புரிந்த வசனமா பாருங்க. எந்த ஒரு இஸ்லாத்துல எடுத்துக்கிட்டா எந்த ஒரு செயலும் மனிதனுக்கு தான் பயன்படுறதா இருக்குது. ஒரு முறை நபிகள் நாயகம் சொல்றாங்க, வல்லமையும் மாண்பு மிக்க இறைவன் என்ன சொல்றான்னா, மறுமை நாள்ல அல்லாஹ் கேட்பானா மனிதன்கிட்ட, ஆதமின் மகனே, நான் ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தேன்ல, என்னையே விசாரிக்க வரல அப்படின்னு கேட்பானா. அதுக்கு அல்லாஹ் சொல்லுவானா, அதுக்கு மனிதன் சொல்லுவானா, யா அல்லாஹ், மாண்பு மிக்க இறைவன், நீயே இந்த உலகத்தில் அதிபதி, உனக்கு போய் நோயா, அதை போய் நான் விசாரிக்காம இருந்தானான்னு கேட்கும் போது, நீ அந்த இன்னாருக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தாரு, அவரை விசாரிக்க நீ போகல, நீ அவரை விசாரிக்க போயிருந்தா நான் என்ன விசாரித்துதான் நினைச்சிருப்பேனப்பா. அதன் தொடர்ச்சி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த ஹதீஸ்ல வருது, நான் ஒரு நாள் பசியா இருந்தபோது உன்கிட்ட உணவு கேட்டேனப்பா, நீ எனக்கு உணவு தந்தியா அப்படின்னு கேட்பானா இறைவன். அந்த மனிதன் சொல்லுவானா, மாண்புமிக்க இறைவனே, கண்ணியமிக்க இறைவனே, நீ உலகத்துக்கெல்லாம் ரிஸ்க் அளிக்கிறவனா இருக்கிற, என்கிட்ட போய் நீ உணவு கேட்டதா சொல்றியே அப்படின்னு கேட்டப்ப அந்த மனிதன் சொல்லி விடுகிறான், அந்த இறைவன் சொல்லி விடுறான், நீ அந்த மனிதன் ஒரு நாள் உன்கிட்ட உணவு கேட்டானே, அவனுக்கு தந்தியா? அவனுக்கு நீ தந்திருந்தா, நான் எனக்கு இந்த பசியோடு இருந்த அந்த மனிதனுக்கு நீ உணவு தந்திருந்தேனா நான் எனக்கு தந்ததா நினைச்சிருப்பேனப்பா அப்படின்னு சொல்லுவானா. அது போக ஒரு முறை திருப்பி அந்த மனிதன் அல்லாஹ் கேட்பானா, நீ நான் உனக்கு தாகமா இருக்குன்னு உங்க தண்ணீர் கேட்டேனப்பா, நீ தண்ணி தந்தியா அப்படின்னு கேட்டப்ப அந்த மனிதன் சொல்லுவானா, யா அல்லாஹ், உலகத்துக்கே நீ இந்த தண்ணீரை வாரி இறைத்து வளர்ந்து கொள்வனா இருக்கிற, நீ போய் ஏன்ட்ட தண்ணி கேட்டியா? இன்னைக்கு அந்த மாதிரி நினைவே இல்லையா அல்லாஹ் அப்படின்னு சொன்னோடனே அவன் சொல்லுவானா, அல்லாஹ் சொல்லுவானா, நீ அந்த மனிதன் ஒன்று தாகமா தண்ணி கேட்டாரு,
அந்த தண்ணியை நீ அவர் கொடுத்திருந்தேன்னா நான் எனக்கு கொடுத்ததா நினைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவானா. இதுல இருந்து நமக்கு என்ன புரிஞ்சுக்கிற முடியுதுன்னா, இஸ்லாத்தை பொறுத்தவரை எந்த ஒரு செயலா இருந்தாலும், இந்த எந்த ஒரு செயலாலும் இருந்தாலும் மனிதனுக்கு பயனடைகிற செயலா இருக்க வழிய மனிதனின் பெயரால் சுரண்டலுக்கின் வாசலை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் அடைக்குதுங்க. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நம்ம விளக்கமா புரிந்து கொண்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற பொருளுக்கு என்ன அர்த்தம்னா, உலகத்தை படைத்து பரிபாலிப்பவன். எந்த தெருவில் விட்டுறாம, படைச்சிட்டு தெருவில் விட்டுறாம அதை எப்படியெல்லாம் அமைக்கணுமோ அப்படியெல்லாம் அமைச்சு இருக்கிற மாபெரும் அர்த்தத்தை புரிந்த சொல்லா இருக்குது இந்த ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள்ல மேலும் அதிகமான விளக்கத்தை பார்ப்போம் நிறைவு செய்கிறேன். வாஹ்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.